என் பிள்ளையே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருந்தால் அது சாதாரணம் இல்லை. வாராகி அம்மன் இன்று உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப் போகிறார். அதற்கு முன் இந்த மூன்றில் ஒன்றை மட்டும் மனதில் தேர்வு செய்து கொள்ளுங்கள். பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வழி தெரியாமல் போகும். அந்த நேரத்தில்தான் தெய்வம் ஒரு சின்ன சிக்னல் கொடுக்கும். என் முன்னாடி இருக்கும் இந்த மூன்றில் ஒன்றை தேர்வு செய். உன் வாழ்க்கையை பற்றிய உண்மை தெரியும். இந்த வீடியோ பார்க்கிற உங்களிடம் ஒரு சிறிய சோதனை இருக்கிறது. உங்கள் மனசு எதை தேர்வு செய்கிறது என்று பார்ப்போம். இங்கே 3 பொருட்கள் இருக்கின்றன: திருநீர், மஞ்சள், குங்குமம். இந்த மூன்றில் உங்கள் மனசு எதை முதலில் தேர்வு செய்கிறது என்று கவனமாக பாருங்கள். அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை பற்றிய ஒரு உண்மையை சொல்லப் போகிற சீக்ரெட். பல நேரங்களில் நம்முடைய மனசு எதை தேர்வு செய்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையின் நிலையை காட்டும். அதனால் இப்போ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த மூன்றில் உங்களுக்கு பிடித்த ஒன்றை மனதில் தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேர்வு செய்து விட்டீர்களா? சரி, இப்போ அந்த தேர்வு உங்கள் வாழ்க்கையை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். அதற்கு முன் ஒரு பெண்ணின் உண்மையான கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு சிறிய நகரத்தில் லட்சுமி என்ற ஒரு பெண் இருந்தாள். அவள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. வீட்டில் பிரச்சனை, பணம் இல்லாமல் போராட்டம், மனதில் பயம். எதையும் செய்தாலும் வாழ்க்கை சரியாக மாறவில்லை. ஒரு நாள் மிகவும் மனம் உடைந்த நிலையில் அவள் வீட்டை விட்டு வெளியே நடந்தாள். எங்கே போறோன்றதே தெரியாமல் நடந்து போய் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் கண்ணுக்கு ஒரு கோவில் தென்பட்டது. அந்த கோவிலில் சற்று நேரம் ஓய்வு பெறலாம் என்று கோயிலுக்குள் சென்றாள். கோவிலில் சென்ற நேரம் இரவு நேரம் என்பதால் அமைதியுடன் இருந்தது. சில தீபங்கள் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அந்த தீபத்தின் வெளிச்சத்தில் வாராகி அம்மன் சிலையை பார்த்து கண்ணீருடன் அந்த இடத்தில் அவள் அமர்ந்தாள். அம்மா, என்னால் முடியவில்லை, நான் என்ன செய்வேன் என்று அவள் அழுதாள். என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று கேள்வி கேட்டாள். நான் உன்னைத்தானே நம்பியிருக்கிறேன் என்று அம்மனை பார்த்து கொண்டு அழுது கொண்டே இந்த கேள்வியை கேட்டாள். அழுது முடித்த பிறகு அவள் கொஞ்ச நேரத்தில் அமைதி அடைந்தாள். யாரோ சொல்வது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. பயப்படாதே, எல்லாம் சரியாகும். சில நாட்கள் கழிந்து அவள் வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் ஆரம்பித்தது. அந்த நாளை நினைத்து பார்த்து அவள் ஒரு விஷயம் புரிந்து கொண்டாள். சில நேரங்களில் நாம் கோவிலுக்கு போவது இல்லை, தெய்வம்தான் நம்மை கோவிலுக்கு அழைக்கிறது என்று. அன்று முதல் அவள் எந்த ஒரு விஷயத்திலும் முழு நம்பிக்கையோடு ஈடுபட்டாள். வெற்றியும் பெற்றாள். இந்த பெண்ணை போல் நீங்களும் நம்பிக்கையுடன் இதை தொடுங்கள். இப்போது திருநீர் தேர்வு செய்தவர்கள் என்றால் நீங்கள் மிகவும் அமைதியான மனசு கொண்டவர். நீங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த கஷ்டங்கள் உங்களை பலவீனமாக அல்ல, பலமாக மாற்றியிருக்கும். நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் மனதில் ஒரு ஆசை இருக்கிறது. ஒரு நாள் என் வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும். நல்ல செய்தி என்ன தெரியுமா? அந்த நாள் தூரத்தில் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது. நீங்கள் நம்பிக்கையுடன் இந்த விபூதியை தொட்டிருந்தால் நிச்சயம் நான் சொல்லும் வாக்கு நடந்தே தீரும். உங்களை தேடி ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. அடுத்ததாக மஞ்சள் தேர்வு செய்தவர்கள் என்றால் நீங்கள் மிகவும் உழைப்பாளி. நீங்கள் வாழ்க்கையில் எதையும் எளிதாக பெறவில்லை. போராட்டமே உங்களின் வாழ்க்கையாக இருந்திருக்கும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் போராடிதான் வந்திருப்பீர்கள். பல நேரங்களில் நீங்கள் நினைப்பீர்கள், நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் பலன் கிடைக்கவில்லை என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்கள் முயற்சி வீணாகவில்லை. சரியான நேரம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். உங்களுக்கான மாற்றம் இப்பொழுது உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும்.
கடைசியாக உள்ளது குங்குமம். குங்குமத்தை தேர்வு செய்தவர்கள் நீங்கள் என்றால் நீங்கள் மிகவும் உணர்ச்சி அதிகமான உள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்கள் மனசு மற்றவர்களை மிகவும் கவனிக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பல நேரம் மனதில் தனிமையாக இருப்பது போல உணர்வீர்கள். உங்களுக்கு வேண்டியது பணம் மட்டுமல்ல, உண்மையான மகிழ்ச்சி. அது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. பிறரை உண்மையாக நேசித்த உங்களுக்கு உண்மையான பாசம் கிடைக்கவில்லை என்று குழம்பி தவிக்கிறீர்கள். கவலை வேண்டாம். உண்மையான பாசம் என்றும் தோற்காது. உங்களுக்கான அன்பு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த குங்குமத்தையும் தொடும்பொழுது நீங்கள் முழு நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். அதேபோல உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்த உறவு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். இந்த 3 தேர்வுகளிலும் ஒரு காமனான விஷயம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நீங்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை எதிர்பார்க்கிறீர்கள். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்கிறது. அந்த நம்பிக்கைதான் உங்களை முன்னே கொண்டு போகும். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அதிர்ஷ்டம் வரும். யானை இருக்கும் இடத்தில் அதிர்ஷ்டம் வரும் என்பது எப்படி ஒரு நம்பிக்கையோ, அதே மாதிரி உங்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கைதான் உங்கள் வாழ்விற்கு அடித்தளமான ஒன்று. அதை எப்பையும் மறக்காதீர்கள். நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை நினைத்து வேண்டும் பொழுது, அம்மா எனக்கு இது கண்டிப்பாக வேண்டும், உன்னை தான் நம்பியிருக்கிறேன் என்று வாய் வார்த்தையில் சொன்னா பத்தாது. உன் மனதளவில் முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய். நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். இந்த 3இல் நீங்கள் எதை தேர்வு செய்தீர்கள்? திருநீரா, மஞ்சளா, குங்குமமா? கமெண்டில் எழுதுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டுகளை எல்லாம் படிக்கிறேன். நீ நினைக்காத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத வழியில் உன் உள்ளம் மகிழும் ஒன்றை உன் கையில் வைக்கப் போகிறேன். நம்பிக்கையோடு இருப்பதால் நீ ஒரு படி முன்னே வரப்போகிறாய். நான் 1000 படி உனக்கு ஆசீர்வாதமாக வருவேன். உனக்கான காலம் வந்துவிட்டது. நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியுடனும் செல்வ செழிப்புடனும் வாழப்போகிறாய். இந்த வீடியோவை பார்த்தவுடன் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும். நிச்சயமாக நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். உன் கூடவே நான் இருப்பேன். என்றும் உனக்கு நல்லதே நடக்கும்.